அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மில்லில் வந்து பார்த்தோன்னா கூலி அறவை எள்ளு அறவை தாங்க. இந்த எண்ணமொத்தெல்லாம் மரச்சக்கில் வந்து அதிகமாக ஓட்டுறதே கூலி அறவை எள்ளு தான் அதிகம் விரும்பி ஆடுறாங்க. கடல கூட சில பேர் விரும்ப மாட்டாங்க. எள்ளு தான் ஓட்டுறாரு. நம்ம அண்ணாச்சி தான் பக்கத்து ஊர்லேருந்து வந்திருக்கிறாரு. அண்ணே வணக்கம். உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள். செந்தமிழ் செல்வன். என்ன ஊர்லேருந்து வரீங்க? என்ன எடுத்துகிட்டு வந்தீங்க? எத்தனை கிலோ எடுத்து வந்தீங்க? 16 கிலோ. அண்ணன் 16 கிலோ எள்ளு எடுத்து வந்துருக்காரு. அவர் எத்தனை லிட்டரு எண்ணெய் வந்து கேட்போம். எதுக்கு என்ன மரச்சக்கில் ஆடுறீங்க? எல்லாரும் சொல்கிறாங்க. நல்லா இருக்கு சொல்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே ஆடிறீங்களா? ஏற்கனவே ஆடிறீங்க. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்தது. நல்லா இருந்தால் தான் திருப்பி வரீங்க. சரி, ஏற்கனவே மரச்சக்கிலே ஆடி இருக்காரு என்னன்னா, இருந்தாலும் திரும்ப மரச்சக்கில் எண்ணெய் ஆடுறது வந்திருக்கிறாரு. அவர் எத்தனை லிட்டரு எண்ணெய்னு பார்ப்போம். ஆனால் நம்ம கொள்ளையில் விளைஞ்சிங்களா எள்ளு விலைக்கு வாங்கிங்களா? கொள்ளையில் விளைஞ்சதான் விலைக்கு வாங்கலை. என்னென்ன பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவீங்க இதை? வீட்டு சமையல் பயன்படுத்துகிறோம். நல்ல சமையல் பயன்படுத்துங்களா? கை கால் தேய்ச்சிக்கலாம். சரி சரிங்க. நீங்கள் விவசாயம் தான் தொழில்? அண்ணன் வந்து விரும்பி தான் வந்து ஆடுறாரு. நம்மளோட பிடிவாதம்ல அவரும் இப்போ இப்படி தான் மரச்சக்கில் ஆடுறாரு. இப்போ அவருக்கு வந்து எத்தனை லிட்டர் எண்ணெய் கிடைக்கும்? 16 கிலோ எள்ளு எடுத்து வந்துருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம எம்டி கேன் வெயிட் போட்டுக்கோம். அண்ணன் பார்த்து சில்வர் குடம் எடுத்து வந்துரு. இப்படி சில்வர் குடம் பித்தளை குடம் இதுமாதிரி எடுத்துருவாங்க. எப்போது இருந்தாலும் பிளாஸ்டிக்கில் எடுத்து வராங்க. அப்படியே எடுத்து வந்தால் வீட்டில் போய் மாற்றி வச்சுக்கோங்க. இதோட எம்டி வெயிட்டு 1,150 இருக்குதுங்க. இந்த குடத்தோட வெயிட்டு 1,150ண்ணே. இப்போ வந்து இதில் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். அதை தொடச்சி வச்சுக்கண்ணே. உள்ளுக்கு எதை விட்டுருக்கு போகிறேன். ஒரு எண்ணெய் ஆடி முடிச்சாச்சு. புண்ணாக்கு எடுத்து முடிச்சிட்டோம். புண்ணாக்கு அந்த பக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ எண்ணெய் வந்து இந்த இதில் ஊற்றுறீங்களாண்ணா? பொறுமையாக ஊற்றுங்க. எண்ணெய் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். இந்த மரச்சக்க எண்ணெய் எப்படி எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? கரெக்டாக ஊற்றுனா கரெக்டாக இருக்குது. தெரியல எனக்கு. ஊற்று கரெக்டாக ஊற்று. சும்மா தூக்கி ஊற்றுங்க மேலே. அவ்வளோதான். என்ன இந்த எண்ணெய் அப்படியே பயன்படுத்தக்கூடாதுங்க. ஒரு நாள் 2 நாள் முடிஞ்சால் 3 நாள் கழிச்சு கூட 2 நாள் வெயிலில், ஒரு நாளே வெயில் முழுசாக வைக்கணும். வெயிலில் வச்சுட்டு இதில் ஏதாவது ஈரப்பதம் மாய்ச்சர்ஸ் இருந்தால் எலாபரேட் ஆகிடும். அதாவது ஆவியாகி போயிடும். ஆவியாக போனதுக்கப்புறம் தான் பயன்படுத்தணும். அந்த மாதிரி இந்த குடத்தையே வச்சு மூடி வச்சிடணும். அப்படியே ஒரு வாரம் கழிச்சு பயன்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கக்கெல்லாம் வருது பாருங்கள், அடி மட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் போய் அப்படியே செட் ஆகிடும். செட் ஆகிடுச்சுன்னா நம்ம சுத்தமான எண்ணெய் கிடைக்கும் நமக்கு. ஊற்றி என்ன ஒன்றும் ஆகுதுன்னா எல்லாம் போய் அடியில் தங்கிடும். இந்த எண்ணெயை வந்து வெயிட் வச்சு பார்த்துக்குறோம். இதோட வெயிட்டு பார்த்தோன்னா 7,600 இருக்குதுங்க. எண்ணெய் உள்ளுக்கு இருக்குது. அதாவது இந்த குடத்துக்குள்ள எண்ணெய் இருக்குது. இப்போ வந்து இதோட கணக்கு போட்டுக்கிட்டோம் நம்ம. இப்போ வந்து பார்த்தோன்னா எள்ளோட விலை வந்து பார்த்தோன்னா மொத்தம் வந்து 1920 ரூபா. எள்ளு 120 ரூபாய் ரேட் போட்டிருக்கோம். 2 கிலோ வெல்லம் போட்டிருக்கா 120 ரூபா, 130 ரூபா. 16 கிலோ ஆட்டுக்கூலி வந்து அது 240 ரூபா. மொத்தம் 2,290 ரூபா அவருக்கு வந்து செலவினங்கள். அவருக்கு கிடச்சது வந்து பார்த்தோன்னா அதான் இப்போ லோடு வெயிட்டு பார்த்தீங்கன்னா 7,600. அதில் எம்டி வெயிட்டு குடத்தோட எம்டி வெயிட்டு பார்த்தோன்னா 1,150. இது இப்போ நம்ம கழிச்சிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து எண்ணெயோட வெயிட்டு 6,450ங்க. 6 கிலோவும் 450 கிராம் வந்திருக்கு. அதை 900 வகுத்துட்டோன்னா மொத்த லிட்ரு வந்து பார்த்தோன்னா எண்ணெயோட வெயிட்டு வந்து பார்த்தோன்னா எண்ணெயோட லிட்ரு கணக்கில் 700 எண்ணெய் கிடச்சிருக்குங்க. அது செலவு வந்து மொத்தம் 2,290 ரூபாயில் வகுத்துக்கிட்டோம்னா 700ல் வகுத்துக்கிட்டோம்னா 1 லிட்டரோட விலை 322 ரூபாய்க்கு கிடச்சிருங்க. இதில் வந்து பார்த்தோன்னா புண்ணாக்கு ஒரு 6 கிலோ இல்லாட்டி 7 கிலோ வருங்க. அது வந்து அங்கேருந்து மெனக்கெட்டு வரலங்க. அதுக்கு ஒரு கூலி அதுக்கு. அதில் வந்து பார்த்தோன்னா அண்ணன் நமக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ எண்ணெய் வந்து 1 லிட்டரு வந்து 322 ரூபா அடக்க விலை வந்துருக்குதுங்க. 322 ரூபா. நம்ம வந்து நீங்கள் ஒரு புண்ணாக்கு ஒரு 6 கிலோ 7 கிலோ இருக்கும். அது வந்து நீங்கள் அங்கேருந்து மெனக்கெட்டு தூக்கிட்டு வரீங்க போகிறீங்க. அதுக்கு ஒரு உங்களுக்கு கூலி அதுக்கு. அதான் மிச்சம் உங்களுக்கு. இது வந்து பார்த்தோன்னா நம்ம உங்களுக்கே வந்து நீங்கள் வந்து அண்ணன் வந்து பார்த்தா கருப்பட்டி போடல, மோது வெள்ளம் மண்டை வெள்ளம் தான் போட்டார். மண்டை வெள்ளம் வந்து பார்த்தோன்னா உருண்டை வெள்ளம் மண்டை வெள்ளமாக இப்படி தான் சொல்லிக்கலாம். அதை அந்த வெள்ளம் வந்து 65 ரூபா தான் கிலோவே. இப்போ ஒரிஜினல் கருப்பட்டி வந்து 450 500 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அண்ணன் கருப்பட்டி வெள்ளம் போடல, மோது வெள்ளம் தான் போட்டிருக்கிறாரு. அதில் இவருக்கு அடக்க வெள்ளம் வந்து பார்த்தோன்னா 322 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. ஓரளவுக்கு இவருக்கு லாபம் தான். நம்ம வந்து பார்த்தோன்னா இவர் ஆனால் சொந்த இல்லைன்னு தான் சொன்னார். நம்ம விலைக்கு வாங்கினதா கணக்கு வச்சாலுமே நல்ல லாபம். எள்ளு நல்லாவே வந்திருக்குது. எள்ளு பற்றியும் பிரச்சனை இல்லை. 320 ரூபாங்கிறது நல்ல ரேட்டு தான். சில பேர்த்து வந்து 350 400 ரூபா வரைக்கும் போய் எடுத்த ரேட்டு இந்த எள்ளுலேயே மண்டை வெள்ளம் போட்டு. அதில் அண்ணனுக்கு ஓரளவு நல்லா எல்லாம் எடுத்து வந்துருக்கிறாரு. எண்ணெய் நல்லாவே இருக்குது.
ஆனால் தொடர்ந்து மில்லுக்கு ஆதரவு கொடுங்க. ஓகேண்ணா. இப்போ எண்ணெய்லாம் உங்களுக்கு வந்திருக்கு 320 ரூபா உங்களுக்கு அடக்கம் வந்துருக்குண்ணே. நல்ல தெளிவான கணக்கு போட்டிருக்கோம். வேணாலும் நீங்கள் போய் வீட்டில் பார்த்தாலும் பாருங்கள். ஏன்னா இப்போ உங்களுக்கு 130 அடக்க கூலி எல்லாமே சேர்த்துக்கிட்டோம். சரிங்களா? 320 வருது. 321 ரூபா. விற்று தனியாக இப்போ கடலை வாங்கணும். 375 ரூபா நம்ம இப்போ விற்கிறது, நம்ம போடுறது. ஆனால் 370 நம்ம விற்கிறோம். அப்படி கணக்கு பண்ணால் உங்களுக்கு 1 லிட்டருக்கு 50 ரூபா லாபம்னு வச்சுக்க வேண்டியது தானேங்க. அது நம்ம மில்லு வச்சுருக்க எங்களுக்கு அப்புறம் என்ன இருக்குது? இப்போ நான் இப்போ பாட்டிலுக்கு போகணும், பாட்டில் 1 லிட்டருக்கு 10 ரூபா போயிடும். செலவெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் நான் அப்புறம் பெருசாக லாபம் வச்சு விற்கல. இருந்தாலும் ஒரு சேவை மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். பின்னாளைக்கு நிறைய பேர்த்துக்கிட்ட விட்டு சம்பாதிக்கலான்ட்டு 10 பேரை 10 பேர் சம்பாரிச்சிக்கோம். ஒரு ஆள்கிட்ட 100 ரூபா சம்பாதிக்காம 10 பேர் சம்பாதிச்சிக்கோம். ரைட்ண்ணா, நம்ம வீட்டில் தொடர்ந்து ஆரோக்கியம். நன்றி, வணக்கம். நன்றி.